கடலில் இந்த தொழில் இவ்வளவு இழப்பு என்ற இனி தான் தெரியும். வெளியில் காலுது காற்று வந்து அவ்வளோ பலமாக வந்து அடிச்சோன்னு இருக்கு பயந்தானே காற்று அவ்வளவு மக்களும் இந்த என்ன தொழில் செய்கிறாங்களா காற்று அவ்வளோ சரியா கூடிக்கொண்டு இருக்கு காற்று. வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையுடா சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் இன்றைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த காலையுடா பார்க்க போகிறோம். அது முக்கியமாக வந்து பேசப்படுகின்ற விஷயம் இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கிற தாளமுகம். இந்த தாளமுகம் காரணமாக இலங்கையுடைய பல மாவட்டங்கள் அதிகளவான மழை வீழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேகமான காற்றையும் வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் இரவெல்லாம் வந்து முல்லைத்தீவு மாவட்டங்கள் எல்லாம் வந்து நிறைய மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இரவு யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியான மழை, அதாவது நல்லா அடிச்சு ஊத்துறண்டு இல்லாமல் மிதமான மழை வீழ்ச்சி வந்து தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டிருந்தது. அதோட இப்போ விடிய காலமாக யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இப்போ 9 மணி 10 மணி என்று சொல்லியதால் அளவுக்கு எல்லா இடங்களும் முகில் மூட்டம் வந்து அப்படி சூழ்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடல் பகுதிகள் வந்து கொந்தளிப்புக்குள்ளாக இருக்குது. அதோட நிறைய இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் வெள்ளங்களும் வந்துருக்கு. அப்போ அதால் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடங்களுக்கு வந்து போகிறோம். முக்கியமாக இந்த நகரப்பகுதி, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சில இடங்களை உங்களுக்கு இன்றைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறோம். அதோட முக்கியமான கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி சொன்னால், இதை வந்து இந்த காலையிலே வந்து நினைச்சு ஆக்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் இந்த நிலவரம் வந்து புயலாகவோ அல்லது சூறாவளியாகவோ வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் இதுவரைக்கும் வந்து சொல்லினோம். ஆனால் இருந்தாலும் கூட அப்படி ஒரு நிறைய காற்றை வந்து நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் நிறைய கடற்பகுதிகளில் கூட ஆக்கள் தொழிலுக்கு போகாமல் நிற்கணும். ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த நிலவரத்திலே ஆக்கள் தொழிலுக்கு போயிட்டு வந்து மீன்கள் எல்லாம் வந்து நிறைய பிடிபடுறதால ஆக்களும் எல்லாம் ஒன்று கூடி மீன்கள் வாங்குறது அப்படியான செயற்பாடுகளும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று கொண்டிருக்குது. வாங்க போயிட்டு பார்ப்போம் இன்றைய நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய டவுன் பகுதிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்துடைய பல பிரதேசங்களில் இப்போ காற்றும் அதே மாதிரி மழையும் வந்து பெஞ்சு கொண்டிருந்தாலும் கூட குறிப்பாக வந்து கடலோர பிரதேசங்களில் வந்து அதை அறியக்கூடிய வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் கடல் அலைகள் எல்லாம் வந்து கொந்தளிச்சு கொண்டிருக்கும். இப்போ அதால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில பகுதிகளை உங்களை காட்டிக்கொண்டு என்னமா இருக்குன்னு சொல்லி அப்படி நாங்கள் கடற்கரை பகுதிக்கு வந்து போக போகிறோம். முக்கியமான கடற்கரைகளுக்கு என்ன நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தையில் இருந்து போகிறோம். பாருங்கள், இன்றைய இந்த நிலவரத்தில் ஆக்கள் எல்லாரும் கையில் ரெயின் கோட்டுகள் எல்லாத்தையும் வந்து கையில் எடுத்துக்கிட்டோம். ரெயின் கோட்டுகள் குடைகளோடு தான் இப்போ ஆக்கள் போயிடும். யாழ்ப்பாணத்தில் நிலவரம் இப்போ வந்து கொஞ்சம் சுமூகமாக இருந்தாலும் கூட போக போக காற்றுன்ற வேகம் வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. இரவு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் காற்று அவ்வளோ வேகமாக இருக்குது. இதில் வந்து வளமையாகவே தண்ணியில் வந்து நிற்கிற இடம் ஒன்று தான் வேம்படி சந்தி அடியில். அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்துட்டுது. மழை அடித்து பெய்யாடியும் கூட இப்போ வெள்ளம் இப்போ இதுலேயும் வந்துட்டு பாருங்க. இதில் வாய்க்கால்கள் எல்லாம் வந்து புதுசாக ஆக்கள் வெட்டியும் வந்து விட்டுருக்கிறோம் தண்ணியில் ஓடக்கூடிய மாதிரி. இது சிக்னல் சந்தி. இப்படியே நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த பிரதான வீதின்னு சொல்லலாம். இது வந்து ஹாஸ்பிட்டல் ரோட். இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்லேயும் வந்து பழமையாகவே மக்கள் தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட மக்களுடைய போக்குவரத்து அளவுகள் எல்லாம் வந்து மழை இந்த காற்று நிலவரங்களில் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளானதான் இருக்குது. இப்போ எல்லோரும் மக்கள் அன்றாட தேவைகளை குடைகளையும் பிடிச்சி கொண்டு டவுனுகளுக்களையும் திரியினம் பாருங்க. இப்படியே நாங்கள் முக்கியமாக வந்து இந்த போக்குவரத்து சேவைகள் எப்படி இருக்குன்னு சொல்லியும் பார்க்கணும். எனக்கு பார்க்கல எல்லா வசதிகளும் வந்து நிற்கிது போல தான் கிடக்குது. ஆனால் இதுக்குள்ளேயும் தண்ணிகள் நிற்குது பாருங்க. இதில் வந்து ஆக்களும் பயணிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பழமையாகவே இதில் தண்ணிகள் வந்து நிற்கிறது தான். இந்த பெய்த மழைக்கும் தண்ணிகள் நிற்குது. அதோட இதில் எந்த பஸ் நிற்குது, இது வந்து திருவண்ணாமலைக்கு போகின்ற பஸ்ஸும் வந்து இதில் நிற்குது. சரி, இப்படியே நாங்கள் போயிட்டு நாங்கள் வேறு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதுலேயும் பாருங்க. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய நிலவரத்தில் டவுனுக்குள்ளே ஆட்டோடைய நடமாட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு பாருங்க. வளமையை விட குறைவாக இருக்குது. நிறைய பேர் வந்து வீடுகளுக்குள்ள வந்து முடங்கிட்டோம். ஆனால் இருந்தாலும் முக்கியமான வேலைகள் அதுகளை செய்கிறார்கள் எல்லாம் வந்து போய்கொண்டு தான் இருக்கணும். சந்தைகளும் வந்து இயங்கி கொண்டு தான் இருக்குது. ஆனால் சந்தைகளையும் ஆட்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற பார்க்கல. இது வந்து இந்த கருவாட்டு கடைகள் இருக்கிற அந்த சந்தை இருக்குது தானே, அந்த சந்தை. இப்படியே நாங்கள் போகிறோம். இப்படி பண்ண ரோட்டால் வந்து போயிட்டு நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு வந்து போவோம். வாங்க அப்படியே போவோம். மற்ற இடங்களையும் பார்த்துக்கொண்டு என்னமா இருக்குன்னு சொல்லி. இதில் கடைகள் வந்து ஒரு சில கடைகள் வந்து ஆட்கள் பூட்டி இருக்கணும். இருந்தாலும் பெரும்பாலான கடைகள்லாம் திறந்துதான் இருக்கு. சில பேர் பூட்டிட்டு வீட்டில் நின்றுட்டு நம்ம போடாக்கு. இப்போ வந்து மழை வீழ்ச்சி வந்து கொஞ்சம்
குறைவாக தான் இருக்குது. இரவை விட விடிய கொஞ்சம் விடியக்க விட்டு இருந்தது. ஆனால் இடக்கிட விட்டு விட்டு மழை வந்து பெஞ்சு கொண்டு இருக்குது. அதால் இப்போ மழை வேறு நிற்கும்னு சொல்லி தெரியாது. ஆனால் காற்று பலமாக இந்த நேரமே அடிச்சு கொண்டு தான் இருக்குது. ஆனால் டவுன் பகுதிகளில் இப்போ நோம்பலாக உணரக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்படி போக போக பாருங்க காற்றும் இந்த கடல்கள் என்ற அலைகளும் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த இடங்களில் வளமையாகவே வெள்ளம் நிற்கிற இடங்கள். ஆனால் இப்போ வெள்ளங்களை வந்து காண கிடைக்கல. நான் ரோட்டும் வந்து புதுசாக போட்டிருக்கணுமன்றபடியாக இதில் பெரும்பாலும் வெள்ளங்கள் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த சந்தை வியாபாரங்கள் மீன் கடையிலையும் மீன் சந்தையிலையும் நிறைய ஆக்கள் வந்து நிற்கிறோம். கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்த கூட இருந்தாலும் மீன்களும் வந்து ஆக்கள் கொண்டு வந்து வச்சுருக்கணும். இப்படி நீங்கள் பார்க்குற சந்தைகள் எல்லாம் வந்து இது வந்து நாவாந்துறையிலையும் வந்து கொஞ்சம் ஆக்கள் கடல்களுக்கு வந்து போய் வந்திருக்கிற போல மீன்கள் வாங்கி கொண்டிருக்கிறதே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்காலையும் மழையெல்லாம் வந்து நல்லா தான் பெஞ்சிருக்குது. இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து கடல் தொழிலுக்கு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அன்றாட தொழில் செய்கிறாக்கள் ஒன்றுமே செய்யலை. அதுன்னு இதில் இராணுவத்தினரும் ஏதோ செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மரங்கள் எல்லாம் வந்து வெட்டி ஏற்றி கொண்டு இருக்கிறோம். இப்படி இந்த வீதியால் கூடுதலாக வந்து இந்த கடல் தொழிலாளர்களையும் இந்த கடற்கரைகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் தொழில்களுக்கு வந்து போயினோம். இப்படின்னா போன வேண்டாம் காக்கதீவுக்கும் போகலாம். நாங்கள் அப்படி பார்ப்போம். இது வந்து காக்கதீவு மீன் சந்தை இருக்கிற இடம். இங்கே சரியான ஆட்கள் நிற்கிற நிறைய பேர். உண்மையிலே இந்த தொழிலாளர்கள் வந்து உண்மையிலே பாவம் ஏன்னு சொன்னால் சின்ன சின்ன ஓட்டுகள் எல்லாம் வந்து தொழில் செய்கிற ஆட்களுக்கு காற்றுகள் நேரங்களில் சமாளிக்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் என்ன செய்கிறது பாருங்க, இவ்வளோ நிறைய சனங்கள் சந்தைக்குள்ளே நிற்கணும். ஆனால் இந்த நேரத்தில் மீன்கள் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக படம் போடாது. இப்போ அதெல்லாம் தொழிலாளர்களும் தொழிலுக்கு வந்து கூட போடுறது நிறைய படகுகள் நிற்குது பாருங்க. தொழிலுக்கு போய் வந்து இந்த இடங்கள் எல்லாம் வந்து படகுகள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே நாங்கள் காரநகர் பகுதிக்கு வந்து போகிறோம். இது வந்து இதில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. இந்த கிராமம் வந்து போன் அடித்து அப்பியலுக்கு வந்து நிறைய வெள்ளங்கள் இருந்தது. இப்போவும் கொஞ்சம் வெள்ளங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த இடங்கள் இந்த பிரதேசங்களில் வந்து அதிகமாக வெள்ளம் நிற்கிற இடங்கள் பாருங்க. இதுகளையும் வந்து தண்ணிகள் வந்து கொஞ்சம் வந்துடுது. இது வந்து அந்த குப்பை ஓடுற இடம். இந்த பகுதிகளிலையும் தண்ணிகள் வந்து ஓடிக்கொண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து அராளி பாலம். இந்த பாலத்தில் வந்து வான்கதவுகள் இருக்குது. வான்கதவுகள் எல்லாம் வந்து பூட்டப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக பூட்டி இருக்குது. ஆனால் இனி வந்து திறக்க வேண்டிய நிலவரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா வெள்ளங்கள் ஒரு இடங்களில் வந்து வந்திருக்கும். அதெல்லாம் முட்டி போய் தான் நிற்குது. திறந்து விட்டால் தான் கடலுக்கு வந்து ஓடும். திறந்து விடையக்கில் ஆக்கள் நிறைய மீன் பிடிக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறோம் காரநகர் பொன்னாலை பாலத்துக்கு அந்த போகிறதுக்கு முன்னால் வீதியில் வந்து நிற்கிறோம். அந்த வீதியில் பாருங்க ஒரு பக்கம் புயல் நிலவரம் காரணமாக மக்கள் வீடுகளில் வந்து முடங்கி இருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கடலுக்கு வந்து இந்த சமயத்திலேயும் இவ்வளோ காற்றுகள் வந்து அடிச்சு கொண்டு இருக்கிற நேரத்திலேயும் ஆக்கள் தொழிலுக்கு வந்து போய் வந்து மீன்களை வந்து கொண்டு வந்து விற்று கொண்டு இருக்கணும். அதை வாங்குறதுக்கு இந்த சமயத்திலேயும் கூட இவ்வாறான காலையில் நிலவை கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயும் நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்கணும். வாங்க இதே மாதிரி போய் பார்ப்போம் ஆக்கள் என்னென்ன மாதிரியான மீன்களை வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லை காத்துக்களையும் போய் வந்திருக்கீங்களா? இது எதுக்குல்ல எப்படி இருக்கிறது? இந்த இதுக்குள்ள பிடி வெட்டுதா? இந்த முன் காரநகர் பாலத்திலான மீன்கள் வந்து பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். இந்த இப்படியான நிலவரங்களில் நிறைய மீன்கள் வந்து இந்த இடத்துல வந்து மாற்றுறது கூட. அப்போ கூறி வந்து ஆக்கள் இந்த இடத்துல விற்பினோம். மற்றபடி இதில் கொஞ்சம் குறைவான ஆக்களை தான் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய தினம் பாருங்க இவ்வளோ ஆக்கள் விற்கணும்னு சொல்லி இதில் வந்து நண்டுகள் அதே மாதிரி ஒட்டி மீன் எல்லாம் வந்து வச்சுருக்கணும் பாருங்க. இதிலெல்லாம் மீன்களை வந்து கீழே குமிச்சிருக்கணும் ஆக்கள். அதே மாதிரி நண்டுகள் எல்லாம் இருக்குது. இந்த இதில் ஆக்கள் கூறி கொண்டிருக்கணும். 2000 மீன் வாங்குறதுக்கு மக்கள் மட்டும் இல்லை, இந்த இடத்துல இருந்த மீனை வாங்கிக்கொண்டே வேறு இடங்களில் விற்கிறதுக்கு கூட வியாபாரிகள் வந்து பாருங்க எல்லாம் பொட்டிகள் எல்லாம் வந்து கட்டிக்கொண்டு வந்து வந்துட்டோம். அது சைக்கிள் அதே மாதிரி பைக்கிள் எல்லாம் வந்து நிறைய பொட்டிகளை ஆக்கள் கட்டிக்கொண்டு வந்து மீன்கள் வாங்குறது நிற்கிறேன். வேண்டாம் இந்த டைமில் இந்த இடங்களில் மலிவாக கிடைக்கும் போடாது. அங்கே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடங்களுக்கு வந்து எடுக்கிறதா மீன்? ஒரு நாள் மிஞ்சி வந்து எடுக்கிறீங்களா? எல்லாம் இந்த இப்படியான நிலவரத்தெல்லாம் கூட வருமா? இப்படி தாளமுக்கம் எழுதுனா கூட மீன் போட வேணும். கடலுக்கு போகிற பாயம் தானே பார்த்து எங்க கப்பு முதல் அப்படி கஷ்டத்தெல்லாம் போய் வரீங்க. ஐயா இப்போ பிடிச்சின்னு அந்த மீனை கொட்டி கொண்டு இருக்கிறார். இதில் கூடுதலாக பார்த்தா நண்டுகள் சின்ன சின்ன மீன்களும் வந்து இருக்குது.
400 450 500 550 600 650 700 700 இவ்வளவு மக்களும் இந்த இப்படியான காலை நேரத்துலேயும் மீன்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து நிற்கிறாங்கல்ல. பார்த்தீங்களா எவ்வளவு மக்கள் நிற்கணும்னு சொல்லி. இதை பாருங்க, மீன்கள் எல்லாம் வந்து ஆக்கள் உடனே வாங்கிட்டுருக்கேன். மலைக்கு என்ன கடலுக்கு போன வியாக்கள் அந்த கரைத்தொழில் நான் செய்யணும். கடை தொழிலாம் செய்யணும். கரைத்தொழில் இங்கே தண்ணி இவ்வளோ தண்ணி இல்லை. கூடுதலாக வியாபாரி எல்லாம் இங்கே பாருது என்ன பண்ணி பிள்ளை ரெண்டை கொண்டு போய் இது என்ன மீன்? ரொட்டி ரொட்டி என்ன? ரொட்டி நண்டு. நண்டு எவ்வளோ ஐயா? அந்த நண்டு 500 இது அது 800 500 300 விற்கிறாரு. நண்டு புரியல. சின்ன நண்டு 500 சின்ன நண்டதுல 500 விற்கிறோம். மீன் எல்லாம் வந்து துடிக்க நிற்குது வேறு. இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டி மீன் கிலோ எவ்வளோ என்ன இது? கிலோ 700 கிலோ 700 கிலோ 700 மலிவா தான் கிடக்கு. இந்த மழை நேரம் வந்து விலையா இருக்கு. தொழில மலிவா தான் விற்கிறோம். அதானே கிலோ 1000 விற்கிறாங்க பக்கத்துல. இதில் மீன் வந்தால் நீங்கள் வாங்கிக்கொண்டு போகலாம். அதோட இந்த மழை நேரங்கள் காற்று நேரங்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக பெறணும். அதோட ஆக்கள் வெட்டியும் கொடுக்கணும். வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கணும். ஆக்கள் மீன் வாங்குறது பார்த்தீங்களா இன்றைக்கு கழிவாக்குமா என்ன அதான் இந்த மலைக்காரர் வியாபாரம் இருக்காங்க. அங்கே வரைக்கும் வாக்களிக்கிற மறுபடி நாங்கள் பொன்னால பாலத்துக்கு வந்து போவோம். நாங்கள் பொன்னால பாலத்துக்கு வந்து வரையில் மழையும் வந்து வந்துட்டு இந்த இடங்கள்லாம் நிறைய மீன் நடந்து கொடுக்குறோம். நாங்கள் இப்போ பார்த்த சந்தையில் வந்து வியாபாரம் செய்யணும். இதை பாருங்க, நாங்கள் தூண்டினோருடைய முன்னுரையை போய் கொண்டிருக்கிறோம். வீதியிலான வாராக்கள் வந்து கவனம் வரணும் வேணும்னு சொன்னால் வாகனங்கள் வந்து முழக்கள் தண்ணி அடிச்சு நிற்குது. எங்கே பைக்கு இப்போ வந்து இப்போ நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்துடைய பொன்னாலை பாலம். இந்த பாலம் கடந்த டித்வா புயல் நிலவரங்கள் எல்லாம் கூட அவ்வளவு கொந்தளிப்பாக இருந்து இந்த பாலத்துக்கு மேலால எல்லாம் வந்து தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிலவரத்தில் இந்த பொன்னாலை பாலம் இந்த கடற்பகுதிகள் வந்து இப்படித்தான் இருக்குது. நிற்கலாத அளவுக்கு காற்று அப்படி அடிச்சுட்டு இருக்குது. காற்று வந்து அவ்வளோ பலமாக வந்து அடிச்சுட்டு இருக்குது. வாங்க போயிட்டு இப்படி அங்கே இடங்களும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி, முக்கியமாக இந்த காரநகர் பிரதேசம் ஒரு கொஞ்சம் மழைக்கு வெள்ளங்கள் வந்து அதிகமாக வாடுறது. இப்போ நான் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரியான நிலவரங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லி வாங்க போயிட்டு பார்ப்போம். முக்கியம் ஆற்றுக்கள்லேயும் சாய்க்கிள்கள் வந்து ஓடிக்கணும் போயிடும். உண்மையிலேயே கஷ்டமான விஷயம். சாய்க்கிள் வருவாங்க அப்படி காற்று அடிச்சு வந்து வெளியில் தள்ளுது. ஓ இதுவாங்க தண்ணி எங்களை இல்லை நினைக்க. ஆனால் வர வர காற்று அவ்வளோ சரியாக கூடிக்கொண்டு இருக்குது காற்று.
தாண்டி அடிக்கும். ஸோ இப்போ நாங்கள் நிற்கிறோம் காரநகரில் ஒரு சில இடங்கள் மழைக்கு வெள்ளங்கள் வந்து அதிகம் அடிக்கிறது. இதுகளில் வேறு கொஞ்சம் ஓரளவு பொருள் நிற்க வாங்க போயிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் காரநகர் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இங்கே நிலவரத்தை பாருங்க எப்படி இருக்கும். அங்கே இந்த மரத்தை எல்லாம் அடிச்சு வந்து வச்சு எல்லாம் அப்படியே புகார் மூட்டமாக இருக்கு இடங்கள் எல்லாம். மழையும் வந்துட்டுது. என்ன இதுக்கு தொழில் செய்கிறாங்களா? என்ன போகுது தொழில் என்ன செய்யல இல்லை நிப்பாட்டியாச்சும். தொழிலுக்கு போனான்னு சொல்லி எங்களுக்கு கடற்கரை திணைக்கிறதால எங்களுக்கு அறுபது வந்துருச்சுன்னா நாங்கள் அடைக்கடலில் விலை இருக்குது பார்க்க போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கட்டமரங்கள் இப்போ கரையணுன்றது கொஞ்சம் மேலே எடுத்துக்கிட்டோம். இல்லை நனைஞ்சு வரைக்கிறீங்களா? ஓடாது அதான் கட்டமரத்தை மேலே எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மழை இப்போ என்ன தண்ணி காற்று இனிலண்ட காற்றா இருக்கு. காற்று காற்று வந்து பலமாக வீசு. அதனால இந்த படகுகளுக்கு சேதங்கள் வராது. படகுகளுக்கு இப்போ அதுக்காக தான் நாங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களை கட்டுமரத்தில் நீங்கள் சிறு தொழில் தான் நாங்கள் தொழில் செய்கிறோம். போட்டில் அப்போ உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு கடல் சம்பந்தமாக. இப்போ எப்படி இருக்கு நிலவரம் பார்க்க? நிலவரம் போயிடாது. அதானே கடலுக்கு போயிடாத அளவுக்கு ஏண்டு ஒரு நாள் உயிராபத்து தான் இல்லை, அதுக்காண்டி இல்லை, கப்பல் வச்சு செய்யலாம். காரணம் என்ன சொன்னால் இந்தியன் இழுவப்புடங்களை வரப்படியால் நாங்கள் வந்து தொழில் செய்ய முடியாத காரணம் ஒன்று இருக்குது. அதனால் போட் வச்சு நாங்கள் தொழில் செய்யலாம் ஒன்று இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்திலையும் இந்தியன் இழுவமொழி படகுகள் வந்து போகிறதா சொல்லி அவங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னா இங்க இருந்து அங்க ஆதரிச்சா அவங்களுக்கு கஷ்டம். அவங்க இந்த காத்துக்கு வந்து அவங்க இன்னும் ஈஸியா வந்து தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அவங்களுடைய படகுகளுக்கும் உங்களுடைய இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. பெரிய அவங்களோட பெரிய படகு எங்கன்னு என்ன நாங்கள் கட்டுமரத்தில் போகிறனால ஒன்றுமே செய்யலாம். அப்போ தொழிலாளர் நேரத்தில் வருமானம் என்ன உங்களுக்கு? வருமானம் என்ன செய்யறோம்? லோனாக கீழே எடுத்து அது அப்படி செய்து தான் தந்துடும். நீங்கள் இந்த கடலில் தொழில் நிற்கிது. கடலில் இந்த தொழிலுக்கு கூட இழப்புன்ற இனி தான் தெரியும். நாங்கள் இனி போய் அதை மீட்டு எடுக்கும்போது தான் தெரியும். வரையிலாம் கடலுக்கு தான் கிடையாது. போக மாட்டார், சேதமாக போயிடும். அப்போ நீங்கள் நேற்று இப்படி காற்று வர வேண்டிய எடுத்துருக்கலாம். இல்லை அதை எடுக்கலாம். சீலாக போடுற விலைங்க அது கிழமையில ஒரு நாளைக்கு 20,000 30,000 மீன் கிடக்குங்க. வலையில பட்டிருக்கு. ஆனால் போயிடலாம். ஒரு நாள் பெரிய மீன் தான் படம். 10,000 12,000 மீன் தான் படம். ஒரு மீன் 10,000 ரூபா கொடுக்கலாம். அப்போ மீன் பட்டுருக்கு. மீன் பிடிச்சாலும் காசு தான். அப்போ இல்லை அந்த காரணங்கள் அந்த இடத்துல வச்சு மீன் விற்கிறது அது இந்த நடந்து போய் தொழில் செய்யறது. நாங்கள் இந்த கடலாம் தொழில் பாரம்பரியமாக செய்து கொண்டு வரோம். அப்போ நாங்கள் அதை எடுக்க போகிறோம். அது எடுக்க போனால் நெருக்கடியும் கூட அங்கே இருக்கிறவங்களே தொழில் செய்யலாம். 40 பேர் 40 பேர் காணாமல் போயிடும். அது கலப்பு கடல் தான். அது மனச்சாட்சி இருக்குதான். அவங்க செய்தவங்களே செய்யட்டும். குட்டிலும் எல்லாம் இதெல்லாம் இருக்கேன். இப்போ இந்த பிரதேசத்துக்கு தொழிலாளர்களுடைய நிலவரம் வந்து அப்படித்தான் இருக்கு. ஏன்னா காற்று அப்படி கடலை பாருங்க. தொழிலுக்கெல்லாம் போக இல்லாத நிலவரம் நனைஞ்சு எல்லாம் சின்ன சின்ன படகுகள்லாம் தொழில் செய்யணும் பாருங்க. இதெல்லாம் வந்து வேலை தொழிலுக்கு போகிற படகுகள், சின்ன சின்ன கட்டுமரங்கள். அப்போ இதுகளை கொண்டு வந்து இந்த கடலுக்கு இறக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்க. அப்போ அதால் ஆக்கள் இந்த இடங்களுக்குள்ள ஒதுங்கி நிற்கணும். அப்போ பார்க்குறீங்க விடுமா போய் விளையாண்டாலும் தட்டுவோம்.
பண்ணி கொண்டு நிக்கிறீங்க கொஞ்சம் முன்னாலும் போகலாம் போகலாம். காத்து சாத்தினா மறைஞ்சிருக்கு நேவி போகணும்னு சொல்லியிருக்குது. அப்போ ஒன்றுமே செய்யல. எல்லா இடம் அறிவிச்சிருக்கு. அப்ப கொஞ்ச நாளை வெயிட் பண்ணுங்க. என்ன கடற்கொள் சங்க திணைக்களம் சொல்ற அறிவித்தலுக்கு அமைவாக நாங்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறோம். மற்ற கடற்படையின் அறிவித்தலுக்கு சரியாங்களா?